ரகளைகள் ஆரம்பம். இதனால தான் சொல்றோம் கொள்கையற்ற தற்குறி கேள்விக்குறி. ஆகச்சிறந்த அறிவாளிகள். சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கிற. தம்பி தம்பி தாவேக்க தம்பி செல்லகுட்டி லவ் யூ செல்லகுட்டி உட்கார் செல்லகுட்டி. உட்கார் 7 ரவுடி நான் பார்த்த வேண்டாம். இன்னைக்கு மண்டே இல்லடா மச்சாண்டேடா வாடா. நேற்றைய மாலை முரசு மக்கள் மன்றத்துல ஒரே சண்டை போடிய. அத இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப தெள்ள தெளிவா சொல்ல போறேன். பக்கா மாஸ் கட்சி என்ன கொள்கையை வைத்திருக்கிறார்? உங்களுடைய கொள்கை என்ன என்று அவனத்தை கேட்டால் கொள்கைனா என்ன என்று கேட்கிற அளவில் தான் அந்த கட்சி இருக்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பானுங்க. இவனுங்க கிடக்குறானுங்க சுண்டக்கா பசங்க. பக்கா மாஸ் கட்சியினுடைய விஜய்கிட்ட கொள்கையை கேட்டா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறாரு. ஏதாவது இஷ்டத்துக்கு பேசுறது. சரி மதச்சார்பற்ற சமூக நீதி என்றால் கவியினுடைய ஆணவ படுகொலைக்கு ஏன் பக்கா மாஸ் கட்சியினுடைய தலைவர் வாயில வந்து பேசல? மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை வாச்சாத்தி பாலியல் வன்கொடுமை. அந்த வாச்சாத்தி பாலியல் வன்கொடுமைய சூத்திரதாரி சைலண்ட் கில்லர் செங்கோட்டையன். அடுத்தவன அமன கட்டியாக்கி அதுல அரிசி வாங்கி சாப்பிடுறவனா நீ? அந்த சைலண்ட் கில்லர் செங்கோட்டையனை உங்க கட்சியில சேர்த்து வச்சுக்கிட்டு நீ சமூக நீதி பேசுறீங்களா? நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கலாமா? செங்கோட்டையனுடைய சட்டப்பையில அம்மா படம் ஏன்னு கேட்டா யார் எப்படி வந்தாலும் அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியது தன்மானமிக்க தலைவர் எங்கள் தளபதி. நாளைக்கு திமுக இருந்து யாராவது வந்தா கருணாநிதி படத்தோட ஏத்துக்குவீங்களா? இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப பிஜேபி RSS யாராவது வந்தா சாவர்கர் படத்தோட ஏத்துக்குவீங்களா? அதெல்லாம் செய்ய மாட்டேன். நீ செய்வடா உன் முகரக்கட்டைய பார்த்தாலே தெரியுதுடா. இதனால தான் சொல்றோம் கொள்கையற்ற கேள்விக்குறி. நக்கல்யா அவனுக்கு. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆகச்சிறந்த அறிவாளிகள் எப்பா தாவேக்கா ஆகச்சிறந்த அறிவாளிகள். இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. கண்ணு வைக்காத வா போலாம். இதுல கண்ணு வேற வைக்கிறது. சலோ உட்கார் வேணாம். செல்லகுட்டி லவ் யூ செல்லகுட்டி உட்கார் செல்லகுட்டி. உட்கார். இப்படித்தான் சொன்னாங்க பீகார்ல 1 கோடி ஓட்டு இருக்கு. பிகே 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 இங்க டிவிகே டிவிகே பிகே பிகே டிவிகே டிவிகே பிகே பிகேனாங்க. என்னாச்சு? போட்டியிட்ட 243 தொகுதியிலும் டெபாசிட் காலி. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. வீகம் வகுத்து கொடுத்த பிரசாந்த் குஸ்ஸிருக்கு அந்த நிலைமைன்னா ஏர்போர்ட் சீட்ல படிக்கிற எங்க அண்ணனுக்கு என்ன நிலைமை ஆகும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. டேங்கப்பா அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே உடம்புல காயம்னா அடி வாங்குற உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீ? வீக வகுப்பாளர்களை வைத்திருக்கவர்கள் பில்டப் காட்டுவான். பேச்சு முடிக்கும் போது நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் சொல்லிருங்க. சூப்பர். அப்புறம் நண்பா நண்பீஸ் ப்ரோ தோளா தோலிஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. நடுவுல மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். அப்ப நமக்கு அவருக்கு தான் போட்டின்னு பேசிக்கோ. இது யாரு? வீக வகுப்பாளர். நீ சொன்ன நான் செஞ்சேன். இந்த எந்த கட்சியாவது ஊழல் செய்யலன்னு சொல்லுங்க. நேத்து அந்த பக்கா மாஸ் கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் சொல்றாரு நாங்க ஊழல் செய்யக்கூடாதுன்னு சொல்லல, யாரையும் கொல்லாம ஊழல் செய்யுங்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? லாட்டரி சீட் வித்துக்கோங்க, யாருக்கும் கஷ்டப்படாம வித்துக்கோங்க. பிளாக் டிக்கெட் வித்துக்கோங்க, யாருக்கும் கஷ்டப்படாம வித்துக்கோங்க. இப்படி பிளாக் டிக்கெட்டும் லாட்டரி டிக்கெட்டும் சேர்ந்து நாடாள விரும்பினால் நாங்கள் எடுத்து நுப்போம். 2 லாலிபப்பு இங்க ஒரு நீ சும்பிக்க இங்க நீ சும்பிக்கனா. அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தை பிஜேபி தான் இயக்குகிறது என்று சொல்றாரு. சாட்டை ப்ரோ நீங்க பேசுறது எல்லாம் ஓட்டை ப்ரோ. இப்ப பார் லைலா மணி லைலா காலேஜ் ஓனர் கூட லைலா பேரை போட்டுக்க மாட்டாப்ல, தம்பி போட்டுக்கோப்ல. பூனா மணி அனிமல்ஸ் பேரை பூரா அடமொழியா வச்சிருக்கீங்களா? சாட்டை அது ஓட்டைனார். ஓட்டைதான் கொள்கை இல்லாத கூமுட்டை கூட்டத்தை ஓட்டை போடும் இந்த சாட்டை. என்ன அது கூமுட்டியா இருக்கு? தக்காளியை வாச்சும் பாப்போம். தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் 16/4/2014 அன்று நாடாளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பாரத பிரதமர் மோடி எதுக்கு போய் பார்த்தாரு? ஒரு சாணு வைத்துக்குத்தான் எல்லாத்தையும் விக்கிறேன், இப்ப இங்க நிக்கிறேன், என் கதையை முடிக்கிறேன். திருட்டடி
நரேந்திர மோடி கிட்ட போய் சேம் கொடநாடு, அம்மா உங்க ஆட்சிக்காக நாங்க அணிலா பாடுபடுவோம்மா. கால்ல வந்து கதறுவாங்களோ. செங்கோட்டையனுக்கு அவருக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. செங்கோட்டையனுக்கு அவரு தலைவர் என்று நினைச்சு ஜெயலலிதா காலில் விழுந்து கிடந்தாரு. இவர் தலைவா படத்துக்காக விழுந்து கிடந்தாரு. அட சில்ற பையலாடா நீ. கரூர் இருந்து ஓடி போய் டெல்லியில பிஜேபி காலில் விழுந்த நீங்க பேசலாமா? நீங்க பேசலாமா? நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பேண்ட் போடுற? பேண்ட போட்டு சட்டி போட வேண்டியதானே? மோடி போடுறாரு ட்வீட். இன்னும் இருக்கு தம்பி. வித் நோட்டட் ஃபிலிம் பர்சனாலிட்டி இன் தி சவுத் விஜய். கீழ கமெண்ட் போய் பார்த்தா விஜய் ஃபேன் சொல்லி ஓட்டு போறா மோடிக்கு தான். இதுதான்டா பாஜகவோட பி டீம். அவன் தான்டா நானு. இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது தத்துவ போட்டிக்கும் தம்பி சொன்னது போல தற்குறிக்குமான போட்டி தான். ரசிகருக்கு நான் தற்குறி சொல்ல, தம்பி சொன்னாப்ல. எங்க பாப்போம். நாங்கள் தற்குறி கூட்டம் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த தற்குறி கூட்டம் தான் இந்த கொள்ளை கூட்டத்தை நாங்கள் வீழ்த்த போறோம். விளங்கும்டா நாரப்பயல. செங்கோ இட்டையன் குசி செங்கோ இட்டையன். ஒரு முக்கியமான மாமனிதர் சேர்ந்துள்ளார். அனுபவம் கொண்ட அண்ணன் செங்கோட்டையன் தான் அது. என்னடா சொல்றா? செங்கோட்டையன் தான் அது. இங்க போட்டுருக்கு தங்கப்ப அங்க போட்டுருக்கு தக்கம் தங்கப்ப தக்கம். அப்படி படிக்க கூடாது. எப்படி படிக்கிறது? கொஞ்சம் சேர்த்து வச்சு படிங்க. தங்க பதக்கம் அப்படி கிடையாது. நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கு வந்தா அப்ப நான் இப்படி சொல்றேன். சொல்லுங்க. அந்த 30 வருஷமா இவ்வளவு தூரம் மகிழ்ச்சியாக ஒரு மக்களை நான் கொண்டு போய் கொடுக்குற 120 ரூபாய்க்கு என்ன இந்த அளவுக்கு மகிழ்ச்சி பண்ணி இவ்வளவு சந்தோஷப்படுத்துறானே, இந்த மனுஷன் கையில நாட்டை கொடுத்தோம்னா எவ்வளவு சந்தோஷமா நம்மள வச்சுப்பான். பாத்தியாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா அப்படின்னு யோசிக்க மாட்டாங்களா? அப்ப அந்த தகுதி வரலையா? அப்படி ஒரு தகுதி வரா? நீங்க சொல்ற நான் ரொம்ப இல்ல நான் தம்பி தமிழ் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் சார். நீங்களா எங்கன்றா வரீங்க? உங்களதான் சலதான வைக்கணும். டிவிகே தலைவர் விஜய் அண்ணா வர அவங்க ஃபேன்ஸ் லாஜிக்கே இல்லாம தற்குறின்னு சொல்றீங்கன்றாங்க. இப்போ ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களே லாஜிக்கோட ஒரு பேர் ஒன்று வச்சுட்டு போங்க கமெண்ட் செக்ஷன்ல. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, தெலுங்கானால கூட வந்துக்கிறாங்க மாநாடு, செகண்ட் மாநாடு. எல்லாருக்கும் விஜய்க்கு தான் போடுவாங்க. என்னங்க இது? தமிழ்நாட்டுக்கு தான். வரோங்க. அது ஏன் திமுங்களா? எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். கன்ஃபார்ம் வரோங்க. 2026 பாருங்க. வரோங்க. அது கள்ள ஓட்டால இல்ல, நிஜ ஓட்டா வருங்க. தளபதி தாங்க ஃபர்ஸ்ட் சிஎம்ஏ. இதுல எப்படி லாஜிக் இருக்கு எனக்கு புரியல. ஆமாங்க, அவனுங்களா ஒரு தற்குறிங்க. வந்தானுங்க, உட்காந்தானுங்க, பேருக்கு வாங்கிட்டு போயிட்டானுங்க. டாஸ்மார்க்கே மூடல. நீங்க வந்தா மூடிடுவீங்களா? நாங்க செய்வோங்க.